இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று அலசி ஆராய்ந்து நம்முடைய இருதயங்களை நாம் சோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தம், அந்த தூய்மையான வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கும்போது அவர் அழைத்த ஜனங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை ஜனங்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கவனமுள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒருவேளை அந்த காலை வேளையில அந்த பரிசுத்தங்கள், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால், அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, என்னிலே நீர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாக வேண்டும் அப்பா. அதற்கு நீர் என்னை தகுதிப்படுத்தணும். என்னால இந்த உலகத்துல என்னுடைய பலத்தினால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாதப்பா. நீங்க பலனை தந்தா, உம்முடைய பலன் என்னிலே இருக்குமே ஆனால் நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும், தூய்மையான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்வை ஆண்டுடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதலுக்கு நாம் செவி கொடுக்கும் போது ஆண்டு நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர் நமக்கு தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலே அநேக வசனங்கள் உண்டு. ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாம் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அநேக இடங்களிலே போதிக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலக மக்களோடு சேர்ந்து ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மனரூபமாகுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக நாம் இருப்போமே ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிலே இருக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னிலே தாருங்க. உலகத்துக்கு போனா உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷத்தை தரித்து நான் வாழாதபடிக்கு உம்மை நான் எப்பொழுதும் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபையை தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் கிருபையை தருவா. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது அல்லவா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, யார் யாரெல்லாம் பரிசுத்தமாய் உண்மையுத்தமாய் தன்னுடைய வழியை சபையாக்கி ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் சுத்தமுள்ளவர்கள். அப்படிப்பட்ட இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது மலை பிரசங்கத்துல அவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால், தேவனுடைய வழி நடத்துதலை நம்முடைய வாழ்விலே அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நம்முடைய இருதயத்திலே சுத்தம் காணப்பட வேண்டும். அவர் விரும்புகிற சுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிலே காணப்படும் போது அவரை நாம் தரிசிக்கிறவர்களாய், அவரோடு உறவாடுகிறவர்களாய், அவரோடு ஐக்கியப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவ பார்க்கிறதான வேளையிலே அங்கே 3வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார், அவர் பார்த்த அந்த சேராபீன்கள் ஆண்டவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னாராம். பாருங்க, அவ்வளவு ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை ஏசாயாவுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார்.
நான் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம். சேராபீன்கள், கேருபீன்கள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலைவெளியில் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாகிய நாம் நம்மிலே எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போலதாங்க ஜீவன்கள் 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவையும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தனையா. சிறகுகள்ல முழுவதும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தனவா. அவைகள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தனவனா என்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 24/7 ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ளவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஏதோ 24 மணி நேரத்துல ஏதோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம் மாத்திரம் நான் பரிசுத்தமாய் இருப்பேன் என்று அர்த்தம் அல்ல. அவர் 24/7 அவர் பரிசுத்தமாயிருக்கிறார் என்று அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நம்முடைய வாழ்விலும் 24/7 நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிலே இல்லை என்றா அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர் இயேசு என்று எவ்வளவோ அவரை நம்ம சொன்னாலும் பரிசுத்தமில்லாத வாழ்க்கை நம்மிலே இருக்குமே, ஆனா நம்முடைய வாழ்வை அவர் விரும்புவதில்லை. நம்முடைய வாழ்விலே இருந்து புறப்படுகிற எந்த காரியத்தையும் அவர் விரும்புகிறதில்லை. துதி, சத்தத்தை, வேதவாசி எது செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாயிராது. ஆகவே அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தம் இந்த காலை வேளையிலே நம்மிலே உண்டாக நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாருங்கப்பா என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்மிலே தந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார்.